ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வீட்டில் இப்படி ஒரு கோய் ஃபிஷ் செட்டப் ஒன்று இப்படி வச்சுருக்கோம். இதை எப்படி க்ளீன் பண்ணுறோங்கிற ப்ராசஸை இப்போ பார்க்கலாம். எப்போவுமே நம்ம ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணும்போது 80% வாட்டரை கீழே இறக்கிட்டு திரும்ப ரீஃபில் பண்ணும்போது 20% வாட்டரை தான் திரும்ப ரீஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பம்ப் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது பக்கத்தில் உள்ள பெட் ஷாப்ஸ்லேயே கிடைக்கும். இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. கொஞ்சம் உள்ளேருந்து தண்ணியை பம்ப் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு இது யூஸ் ஆகுது. இந்த ஃபிஷ் டேங்குக்கு ஃபில்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். இது டிஐஒய் ஃபில்டர். வீட்டிலையே இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு நாங்களே அப்படி செஞ்சது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே பம்பிங் மோட்டர் ஒன்று வச்சுருக்கோம். பம்பிங் மோட்டர் ஒன்று இருக்குது. இது தண்ணியை ஃபிஷ் டேங்குள்ளேருந்து பம்ப் பண்ணி இப்படி இந்த பைப் வழியாக இந்த ஃபில்டருக்கு அனுப்பி அடியில் நிறைய ஃபில்டர் லேயர்ஸ் போட்டிருக்கேன் நான். அது வழியே ஃபில்டர் ஆகி இந்த பைப் வெளியே வரும். இப்போ தண்ணி ஃபாஸ்ட்டாக வெளியே போகணுன்றதுக்காக நான் அதை திருப்பி விடுறேன் வெளியே. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதா பபுள் மோட்டர் தான். மற்ற ஃபிஷ் டேங்க்ஸில் இருக்கிற மாதிரி ஆக்சிஜனுக்காக தான் இது போட்டிருக்கேன். நான் இது க்ளீன் பண்ணும்போது இப்போ இந்த ஸ்பாஞ்சை மட்டும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணணும் தனியாக. பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபில்டர் எதுக்காக அப்படின்னா, கோய் ஃபிஷ்ஷிலேருந்து வெளியே வர அமோனியா அந்த தண்ணியிலேயே இருந்ததுன்னா கோய் ஃபிஷ்க்கு டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த அமோனியா இந்த மோட்டர் வெளியே எடுத்து இந்த இதெல்லாம் செங்கல் தான் இங்கே இருக்கிறதெல்லாம். அந்த அமோனியாவை ஃபில்ட்ரு பண்ணுற ஒரு பவர் அந்த செங்கலுக்கு இருக்குது. அதை ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கு மேலே ஒரு லேயர் ஸ்பாஞ்ச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லேயர் ஃபிஷ் டேங்கில் நம்ம போடுற அந்த ஸ்டோன்ஸ் தான் போட்டிருக்கேன். இது எல்லா டஸ்ட்டையும் ஃபில்ட்ரு பண்ணி திரும்ப இது வழியாக அந்த இது டேங்குள்ளேயே அனுப்பிச்சிடும். அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் அப்போ உங்களுக்கு இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா 80% வாட்டர் நான் இது 80% வாட்டரை ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போது ரீஃபில் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொன்ன அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரு உள்ளே இருந்த அந்த பபுள் மோட்டர். இதை க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். இப்போது இது அந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டு எல்லாத்தையும் இதுவே ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்குது. அதனால் தண்ணியில் அழுக்கு அவ்வளோவா இருக்காது. டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6:42 ஆகுது. நாங்கள் 6:15 இதை ஆரம்பிச்சிட்டோம். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோய்க்கு குளோரின் வாட்டரு எந்த ஃபிஷ்க்குமே சரி குளோரின் வாட்டர் போடக்கூடாது. இங்கே காலைல தான் குளோரின் வாட்டர் வரும். மற்ற வேலையிலலாம் காலைல தான் ஃப்ரெஷ் வாட்டர் வரும். மற்ற டைம்லலாம் குளோரின் வாட்டர் தான் வரும். அதனால் காலையிலேயே இருந்துச்சு இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த டிஐஒய் ஃபில்டரை க்ளீன் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் வெளியே எடுத்தாச்சு. இந்த ஸ்பாஞ்ச் லேயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. அதனால ஏதாவது வாஷிங் லிக்விடு அதெல்லாம் எதுவும் போட்டு வாஷ் பண்ணிடாதுங்க. ஏன்னா அப்படி வாஷ் பண்ணால் ஃபிஷ்ஷுக்கு அது ஆகாது. இதை பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ அழுக்கு இதிலே ஃபில்டராக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி செட்டப் தான் வச்சுருக்கேன். நிறைய பேர் கேனிஸ்டர் ஃபில்டர் என்கிட்ட போடணும்னு சொன்னாங்க. ஆனால் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அதனால் நான் இதுவே போட்டுக்கிட்டேன். இதுவும் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. சரி, நீங்கள் கேனிஸ்டர் ஃபில்டர் போட்டாலும் தண்ணி ஆனால் அடிக்கடி மாற்ற தேவையில்லை. இந்த ஃபில்டர்னால் நாங்கள் வீக்லி 2 மாற்றிடுவோம். அதில் நீங்கள் அப்படி பண்ண தேவையில்லை. இப்போ வாஷ் பண்ணியாச்சு ஃபில்டரை. திரும்ப எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு லேயர் செங்கல் இப்போ போட்டுட்ருக்கோம்.
இந்த மாதிரி ஸ்பாஞ்சஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட் ஷாப்லேயே கிடைக்கும். நல்ல குவாலிட்டியாகவே பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன்னா அது வந்து குவாலிட்டி கம்மியாக வாங்கினா ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணுற போதே வந்து அதோட லைஃப் போயிடுது. இதனா வந்து ஒரு 4 டைம்ஸ் வாஷ் பண்ணுற வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து செகண்ட் லேயர் போட்டாச்சு ஸ்பாஞ்சு. இப்போ நம்ம கல் எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாதா ஃபிஷ் டேங்கில் போடுற அந்த ஸ்டோன்ஸ் தான். கீழே வந்து செங்கல், நடுவில் வந்து ஸ்பாஞ்ச், மேலே வந்து இந்த கல். படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா தலை. இது வந்து அந்த பம்பிங் மோட்டர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த உள்ளே இருந்து தண்ணியை எடுத்து இந்த ஃபில்டருக்கு அனுப்புகிற அந்த மோட்டரு. இந்த ஃபில்டருமே வந்து நிறைய அழுக்கு எடுத்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணும்போதே அது உள்ளே இந்த ஸ்ட்ரைப்ஸ்லேருந்து அவ்வளோ அழுக்கு வருது. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபில்டரையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. பம்பிங் மோட்டரையும் க்ளீன் பண்ணியாச்சு. தண்ணியும் வேறு தண்ணி மாற்றியாச்சு. இப்போ வந்து அதை திரும்ப ஓட விட போகிறேன். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி வந்து கீழே வழியாக போயிட்டு அங்கேருந்து தான் திரும்ப மேலே வரும். தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கிறது தெரியும். அழுக்காக இருக்கும் போது வந்து இந்த டியூப்ஸ் கிட்டலாம் எனக்கு டேங்க் ஓரமாக அங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஒரு நுர மாதிரி ஃபார்ம் ஆயிரும். கோழி ஃபிஷ் நீங்கள் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தண்ணி எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கணும். அது ஒரு விஷயம். வாரத்துக்கு 2 தடவை நாங்கள் தண்ணி வந்து மாற்றிடுவோம். இந்த மேலே போடுற நெட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு வந்த அன்னைக்கே வந்து ஒரு ஃபிஷ்ஷு வெளியே துள்ளி விழுந்துருச்சு. அந்த துள்ளி விழுந்த உடனே அதை ஏதோ ஒன்று சாப்பிட்ருச்சு. அதனால் வெளியே துள்ளி விழக்கூடாதுன்னு போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிஷ்ஷை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன்.